கடவுள்னாலே இரக்கமுள்ளவன், இரக்கத்தின் இன்னொரு வடிவம் தான் கடவுள், அன்பின் வடிவம் தான் கடவுள் அப்படின்னு தான் நமக்கு சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கடவுளுக்கு அவ்வளோ இரக்கம் இருந்துச்சுன்னா, கடவுளுக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சு அப்படின்னா எதுக்குங்க மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும்? எதுக்குங்க மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரணும்? இப்ப பாருங்க, சமீபத்துல குஜராத்ல ஒரு ஃபிளைட் விழுந்துச்சு. 280 பேர் இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் உட்பட. கடவுளுக்கு உண்மையிலே இறக்கமே கிடையாதுங்க. ஒரு ஃபிளைட் விழுகுதுன்னா அதை காப்பாத்தி இருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்? 2 நாட்டுக்கு இடையில சண்டை, ஒரு நாட்டில் பார்த்தா சோத்துக்கு வழி இல்லாம, தண்ணிக்கு வழி இல்லாம, கடன்கள்ல, கஷ்டங்கள்ல, நோயில, இவ்வளவு பிரச்சனையும் இறக்கமே வடிவான, அன்பே வடிவான கடவுள் வேடிக்கை பார்ப்பாரா? இதுதான் பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம சபையினுடைய அடுத்த ஒரு அற்புதமான உபதேசம் தனஞ்சய தந்திரா வரக்கூடிய ஜூன் 21 பழனியில நடக்குது. உங்க வாழ்க்கையில உடம்புல பிணி இருக்குது, மனசுல பிணி இருக்கு, வாழ்க்கையில பிணி இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நிரந்தர தீர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பழமையான ஒரு அற்புத உபதேசம், சித்தர்கள் அருளிய வித்தை தனஞ்சய தந்திரா பழனியில நடக்குது. அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏங்க, இவ்வளவு கருணையுள்ள இறைவன் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள்ங்கிறது ஒரு பேராலேயோ ஒரு இடத்துல இருந்தோ ஒருத்தரை படைக்கிறதும் ஒருத்தரை நஷ்டப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஒருத்தர் சாவும் போது அவர் மரணத்தை அவனை உயிரை எடுக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு உயிரை கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒரு பேர்ல எல்லாம் எங்கேயுமே கிடையாது. அதே சாஸ்திரங்கள் ஒரு முக்கியமான இடங்கள்ல எல்லாம் கடவுளுக்கு இன்னொரு அடையாளம் ஒன்று சொல்லியிருக்கோம். கடவுள் நிர்குணன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கடவுளுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது அப்படிங்கிறத முக்கியமா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோம். கடவுளுக்கு உருவமே கிடையாது, கடவுளுக்கு பேரே கிடையாது, கடவுளுக்கு குணமே கிடையாது. அப்ப என்னங்க அது ஒரு தத்துவம், அது ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டியிட்ட போய் நீ ஏன் என்னை காப்பாத்தல, ஏன் என்னை படைச்ச, ஏன் என்னை இப்படி பண்றேன்னெல்லாம் கேட்க முடியுமா? ஒரு காத்துட்ட போய் கேட்க முடியுமா? ஒரு தண்ணிட்ட போய் ஏன் தண்ணி என்னை இப்படி படைச்ச, ஏன் தண்ணி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு அதுகிட்ட கேட்டால் அது புரிஞ்சுக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்னங்க இந்த இயற்கை ஒரு டிஃபால்ட்டா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுது. இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி இப்படி செஞ்சா கருவாகும், குழந்தையாகும், இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா இது வேப்ப மரமாகும், இது புளிய மரமாகும், இது எலியாகும், இது புலியாகும்னு அந்த இயற்கை ஒரு படைப்பை படைக்குது. அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். நம்மளை மனுஷனை படைக்குதுன்னா குணம் அல்லது, அது இயல்பாகவே நடக்குது. மனித பிறவிங்கிறது தானா நடக்குது. நடந்த உடனே உள்ளுக்குள்ளார எனக்கு ஒரு குணம், நான் ஒரு சிஸ்டமா உருவாயிட்டேன், எனக்கு அதை இயக்கிறதுக்குன்னு ஒரு கமாண்டர் இருக்காங்க, ஒரு ஹெட் இருக்காங்க, உள்ள என்னென்னமோ சிஸ்டம் இயங்கி நான் ஒரு மனுஷங்கிற பேர்ல எனக்குன்னு ஒரு பேர்ல நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். கர்ம வினை, நீங்க என்ன செய்றீங்களோ அது நிழல் போல உங்களை தாக்குது. அதான் கர்ம வினைன்னு சொல்றது. இதை உருவாக்குறது நீங்க தான், அனுபவிக்கிறது நீங்க தான். இதுல இடையில எங்க வந்தார் கடவுள்? என்னோட சின்ன கேள்வி. ஒண்ணு நீங்க, இல்ல உங்க முன்னோர்கள். நீங்க செஞ்ச பாவ புண்ணியம் தான் உங்க பின்னால நிக்குது. நீங்க செய்யற நன்மைகளுக்கு, நீங்க அனுபவிக்கிற நன்மைகளுக்கும் நீங்க அனுபவிக்கிற தீமைகளுக்கும் நீங்களும் உங்க முன்னோர்களும் செஞ்ச கர்மங்கள் தான் காரணம். மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல கடவுள் எங்க வந்தாரு? அவருக்கு நெருக்குணன்னு பேரு, உருவமும் கிடையாது, பெயரும் கிடையாது, குணமும் கிடையாது. அது ஒரு அற்புதமான சக்தி, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற சக்தி, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க கூப்பிட்ட உடனே வந்தேன், உனக்கு என்ன வர வேண்டும் கேள், அப்படி சொல்ல போறதும் இல்லை. அப்புறம் என்ன? உங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. சும்மா எல்லாம் நடக்கல, ஏற்கனவே நீங்க எங்கேயோ போட்ட விதை உங்களுக்கு திரும்பி வந்திருக்குது. உங்களுக்கு ஒரு தீமை நடக்குது, சும்மா எல்லாம் நடக்கல, ஏற்கனவே எங்கேயோ போட்டு வச்ச விதை திரும்பி வந்திருக்குது. இதுல கடவுள் என்ன பாவம் பண்ணாரு? கடவுள் மேல பழி போடுறீங்க. திரும்பி கேள்வியே கேட்கலன்னா யார் மேல வேணாலும் பழி போட்டுருவீங்களா? நீங்க செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் தகுந்தாற் போலதான் உங்க வாழ்க்கையே அமையுது. இப்ப ஐயோ நான் படுற கஷ்டத்தை எல்லாம் கடவுள் வேடிக்கை பார்க்கிறாரே, யார் கஷ்டப்பட சொன்னா? புண்ணியத்தை நிறைய செய்யுங்க, அடுத்த வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப ஒரு நாள் கூப்பிட்டு ஐயோ இந்த கடவுள் இவ்வளவு புண்ணியத்தை கொடுத்துட்டாரே சொல்லுவீங்களா? விஷயம் ரொம்ப சிம்பிள். இங்க கடவுளுங்கிற ஒருத்தர் யாருக்கும் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ இல்ல நன்மையையோ கொடுத்துறதில்ல. எல்லாமே நீங்களே உருவாக்கிக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கை, அவரவர் விதித்த விதியின் பிரகாரம் அவரவர் வாழ்க்கை, அவ்வளவுதான். எல்லாமே
என்னால செய்ய முடியாதுன்னு வரும் பொழுதுதான் இந்த இறை சக்தி என்ன பண்ணுது, இது ஒரு பார்ட்டாவே உருவாக்கி விடுது மனிதன் அப்படிங்கிற பேர்ல. உன் தேவையை நீயே நிறைவேற்றிக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டமைப்புகளை நான் உள்ள அமைச்சு விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ, நீ 1 லட்சம் சம்பாதிக்கணும்னாலும் சரி, 1 கோடி சம்பாதிக்கணும்னாலும் சரி, 1000 கோடி சம்பாதிக்கணும்னாலும் சரி, உன் திறமையை இன்வெஸ்ட்மெண்டா போடு, நீ சம்பாதிச்சு போயிட்டே இரு. உனக்கு நன்மை வேணும்னாலும் உன்னுடைய கர்மாவை இன்வெஸ்ட்மெண்டா போடு, உனக்கு தீமை வேணும்னாலும் உன்னுடைய கர்மா தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. நீ என்ன இன்வெஸ்ட் பண்றியோ அது வட்டியோடு உனக்கு திரும்ப வருது. நீ நல்லதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. என் வாழ்க்கையில எங்க அப்பா எங்க சித்தப்பா துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதை மட்டும் ஏன் யோசிக்கிறீங்க? அதுக்கு பின்னால யாரோ செஞ்ச கர்ம வினைகளை ஏன் யோசிக்காம விட்டீங்க? அந்த கர்ம வினைகள் 0 ஆகாம இந்த துர்மரணங்கள் எப்படி நின்று போகும்? அப்ப அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சூத்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்கன்னு பாரபட்சமே இல்லாம சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும் நமக்கு நடந்த நன்மைகளுக்கும் ஏதோ ஒரு விதை ஏற்கனவே காரணமா இருந்திருக்கு, எனக்கு நடக்கிற தீமைகளுக்கும் ஏதோ ஒரு விதை ஏற்கனவே காரணமா இருந்திருக்கு. நடந்ததை விடுங்க, இனிமே நல்ல விதைகளை போற வழியில போட்டுக்கிட்டே இருங்க. நிறைய புண்ணிய காரியங்களை செய்யுங்க. பலரும் மனம் நெகிழும்படியான, பலரும் மனம் உற்சாகம் அடையும்படியான நல்ல காரியங்களை நிறைய செய்யுங்க. புண்ணிய கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த பாவ கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்படிங்க? இந்த பக்கம் வெயில் இருக்குது, கடுமையான வெயில், இந்த பக்கம் அழகான குடிசை இருக்குது. அந்த குடிசைக்குள்ள போய் நின்றுக்கிட்டீங்கன்னா உலகம் முழுமைக்கு வெயில்ல வெந்துகிட்டு இருக்கும். ஆனா நீங்க குடிசைக்குள்ள நின்று நிழல்ல நின்றுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த குடிசைக்குள்ள நிக்கிற நீங்க நிழல் நீங்க செஞ்ச புண்ணியம், இந்த வெயில் பாவம். இந்த வெயில் குறைகிற வரைக்கும் அந்த குடிசைக்குள்ள நின்றுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து இயற்கை அனுபவிக்கலாம். இப்படி புண்ணியத்தை நிறைய செய்யப்படுங்க. இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையாவது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இனிமேல் உங்களுடைய அடுத்த தலைமுறையாவது சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நிர்குணன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இறைவனை நோக்கி உங்களுடைய குறைகளை தூக்கி அவன் மேல பழி போடாதீங்க. நாம செஞ்சதுதான் நமக்கு திரும்பி வந்திருக்குதுங்கிற இறக்கம் இருக்கணும் தான். அந்த 200 சம்திங் பயணிகள் இறந்தாங்க, அதுல குழந்தைகள்லாம் இருந்துச்சு. மனிதனுடைய இயல்பான சுபாவம் இறக்கப்படுறது. நம்ம கண்ணு முன்னால ஒரு உயிர் போயிருச்சே ஐயையோ, நம்ம கண்ணு முன்னால ஒரு உயிர் துன்பப்படுதே ஐயையோ, துடிக்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அதுதான் மனுஷனுக்கான அடையாளமே. ஒரு உயிர் மேல அன்பு காட்டுறது. ஒரு உயிர் நம்ம முன்னால துடிக்கிறத பார்த்தோன்னு நமக்கு ஒரு துடிப்பு வருது இல்ல, இது மனிதனுக்கான அடையாளம். ஆனா அதுக்காக பழிய கடவுள் மேல தூக்கி போடக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மனிதன் செய்யும் தவறுகளுக்கும் மனிதன் உருவாக்கின கர்மாவுக்கும் கடவுள் எங்க வந்து இடையில குறுக்க நின்னார்? தெளிவா யோசிங்க. அவரவர் செய்த வினை அவரவருக்கு. நிர்குணன் என்ற பெயர் உள்ள இறைவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க இனிமே செய்யறத நல்லதா செய்யுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். குருவே சரணம்.